ஆன்சர் செஷன். ஸோ எனக்கு வந்து இது எதுக்கு நான் பண்ணுறேன்னா, நிறைய கொஷின்ஸ் வந்தது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய கொஷின்ஸ் வந்தது. இது அது அப்படின்னு எக்ஸெட்ரா நிறைய வந்தது. ஸோ நான் நினைக்கிறேன் அதெல்லாம் அவங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு வீடியோவே செஞ்சுட்டு ஆல் டுகெதர் எல்லாமே ஆன்சர் பண்ணிடுறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி கேட்டது வந்து லைக் வாட் இஸ் யுவர் ஏஜ். ஸோ என்னோட ஏஜ் வந்து 9. ஐ எம் 9 years old. ஸோ யா, அண்ட் தென் இன்னொன்று நிறைய கேட்டது வித் ஸ்டாண்டர்ட் டு யூ ஸ்டடி. நான் வந்து 5th standard படிக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யா, ஐ மீன் 5th standard. அண்டு தென் நிறைய கொஷின்ஸ் வந்தது லைக் வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம் எல்லாமே வந்தது. ஸோ மை ஃபுல் நேம்னா ஆஸ்தா ஷிவானி. தட்ஸ் ஒன்லி மை ஃபுல் நேம். ஸோ நான் வந்து சேனல் வந்து ஆஸ்தா தி ஆசம்னு வச்சுருக்கேன். என்னோடய ஃபுல் நேம் வந்து ஆஸ்தா ஷிவானி. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க நிறைய பேர், இந்த நீங்கள் இந்த சேனலை எந்த ஐடியாவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு எதுக்குன்னு பார்த்தா இந்த எல்லாமே கன்ஃபியூஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ வந்து குரலோ போடுறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நான் சின்னப்போ என்னோட எடுத்த ட்ரிப்ஸ்க்கு போனது அதெல்லாம் கூட போட்டிருக்கேன். இப்போது ரீசெண்டாக டிசம்பரில் அந்த டைம்லலாம் இப்போ கூட போகிற ட்ரிப்ஸ்க்கெல்லாம் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பேசிக்கலி எந்த ஐடியாவோட சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க நிறைய பேரும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண போது எனக்கு ஒன்றும் இதுவாக ஒரு ஐடியா மாதிரி ஒன்றுமே இல்லை. ஐ வாஸ் லைக், நாங்கள் வந்து எப்படி நினச்சோன்னா ஃபஸ்ட்டு என்னோடய அம்மாவுக்கு வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே எல்லாரும் சொன்னாங்க, சரி நீ சேனலை ஸ்டார்ட் பண்ண, எல்லாருமே இப்போ வந்து க்ரோனப்ஸ் தான் செய்கிறாங்க, நீ சின்ன குழந்தை தானே, நீ பண்ணால் யூனிக்காக இருக்கும், நீ ட்ரை பண்ண அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் எனக்கு அந்த டைமில் ஒரு ஐடியாவும் இல்லை, இது இந்த கண்டென்ட் நான் போட போகிறேன், நான் இது செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன். ஐ ஹேட் நோ ஐடியா. நான் வந்து ஜஸ்ட் லைக் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அ சேனல். நான் வந்து அப்போது என்னோட தாட் என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் செஞ்சு போடுவேன், இல்லைனா நான் வந்து எப்படி டெய்லி ரெடி ஆகுறேன், ஆல் தட், நான் எப்படி என்னோட ஹேர் எல்லாம் எப்படி செட்டப் பண்ணுறேன் அதெல்லாம் நான் போடுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போது போகிறது இதில் வந்து எல்லாமே வந்து லைக் ஃபஸ்ட்டு நாங்கள் டான்ஸ் வீடியோஸ் அதோட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமே. அதெல்லாம் வந்து ஓன் ஐடியாவாக நானே ஓனாக தான் நான் வந்து நினச்சேன் டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு. அதோட தான் நாங்கள் அந்த இது நாங்கள் செஞ்சோம் டான்ஸ் வீடியோஸ். அதுக்கப்புறம் நாங்கள் சின்னப்போ ஒரு ட்ரிப்பு அதெல்லாம் வந்து என்னோடய அப்பாவோட ஐடியா. அவர் தான் சொன்னார், சின்னப்போ இருக்கிற ட்ரிப்ஸ் எல்லாம் நீ செய் அப்படின்னு. இப்போ கூட ஒன்று எடுத்திருக்கேன் சின்னப்போ போனது. அது வந்து இப்போவே நான் வந்து அதை சொல்லிட்டா சர்ப்ரைஸாக இருக்காது. ஸோ அது இப்போவும் எடுத்து என்னோட அப்பா தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அது. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த குரல் டெய்லி போடுற குரல் திருக்குறள் வந்து அது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் போட்டது ட்ரிப்ஸு டான்ஸு அதெல்லாம் ரொம்ப வியூஸ் எல்லாம் வரல. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் என்னோட அம்மா சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, நீ ஆட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது வந்து நீ மீம்ஸ் பண்ணி நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு அவ்வளோ இதுவாக எல்லாம் இல்லை. ஸோ இன்னொரு ஐடியா சொன்னாங்க, இந்த திருக்குறள் இது நீ செய். அந்த டைமில் நான் வந்து திருக்குறள் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் அவங்க சொன்னாங்க, நீ வந்து இந்த மாதிரி இதவே நீ எடுத்து எதுக்கு போட மாட்டேங்கிற, அது ரொம்ப நல்ல லெசன்ஸ் வரும், லைஃபோட நல்ல லெசன்ஸ் தானே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை குரலை ஸ்டார்ட் பண்ணது அந்த ஐடியாவோட தான். ஸோ அது வந்து என்னோட அம்மாவோட ஐடியா. ஸோ நாங்கள் பேசிக்கலி என்ன செஞ்சோன்னா, எங்களுக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த திருக்குறளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே, நீ இது ஸ்டார்ட் பண்ணது வந்து
நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணுறாங்கன்னா கூட இது வந்து அவங்களே சொல்லி டெய்லி ஒரு திருக்குறள் போடுற மாதிரி எல்லாம் யாருமே செய்யலை. ஸோ அப்படி கூட செய்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 திருக்குறள் ஒரு வீடியோலேயே சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது எப்படி, எந்த ஐடியாவோட நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து 2 ஆன்சர் தான் இருக்குது. நம்பர் 1 வந்து எல்லாருக்கும் லைஃபோட குட் லெசன்ஸ் வரும், அதுதான் நம்பர் 1. நம்பர் 2, நாங்கள் வந்து அந்த டைமில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்தோன்னு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைம்லேயே நான் வந்து 2 திங்ஸ் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, இந்த சின்ன போயிருக்கிற ட்ரிப்ஸும் அதுக்கப்புறம் நான் செய்கிற டான்ஸ் வீடியோஸும். ஸோ நாங்கள் அந்த டைமில் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது கூட நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எப்போவுமே நினச்சிட்டு தான் இருப்போம் ஏதாவது நியூ இருக்கான்னு. ஸோ அப்போ வந்து இந்த திருக்குறள் ஐடியா அப்போ போட்டோம்னா அது வந்து என்னென்னா, எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 29 அப்போ அப்படி தான் இருக்கும். இப்போது இந்த திருக்குறளை நான் செய்கிறது நான் 2 மந்த்ஸாக இதை செஞ்சிட்ருக்கேன். ரேப்பிடாக அது இன்க்ரீஸ் ஆகி 57க்கு வந்துருச்சு. ஸோ ஐ கெஸ் ஐ வில் கீப் ஆன் கோயிங் வித் திஸ் ஐடியா. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, நான் வந்து இந்த ஹார்லிக்ஸ் ஆடை வந்து நான் வந்து மீன் செஞ்சு நான் போட்டிருப்பேங்க. என்னோட அம்மா ரொம்ப அடம் பிடிச்சாங்க, நீ செய்யுங்க. அதனால நாங்கள் போட்டுட்டோம் அதை. மற்றபடி இந்த நான் திருக்குறள் தான் இப்போ மோஸ்ட்லி போடுறேன். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ வந்து என்ன நிறைய டைமாக நீ வந்து டான்ஸ் வீடியோ செய்யலை, இல்லைன்னா நீ வந்து அதோட சின்ன ட்ரிப்ஸ் கூட போகல, எது டெய்லி திருக்குறள் தான் பார்த்துட்ருக்கோம், போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் யூ டோன்ட் வரி. நான் வந்து ஆல்ரெடி ஆஸ் ஐ செட் நான் வந்து ஒரு ட்ரிப் வீடியோ நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஐ திங்க் போட்டாச்சு ரைட், போட்டாச்சு எனக்கு தெரிஞ்சு, அதான் போட்டாச்சு. ஸோ நீங்கள் அதை இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து டான்ஸ் வீடியோ இன்னும் செய்யணும். பேசிக்கலி எனக்கு என்னென்னா, நான் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்த டான்ஸ் எல்லாமே ஹிந்தி சாங்ஸ் தான் இருக்கும். எதுக்குன்னா எனக்கு வந்து ஹிந்தி தான் எனக்கு மோர் அக்வைண்டட், தமிழோட ஜாஸ்தி. நான் தமிழ் நல்லா பேசுவேன், நல்லா எழுதுவேன், நல்லா ரீட் பண்ணுவேன். ஆனால் சாங்ஸில் ஐ எம் பெட்டர் அட் ஹிந்தி. ஆனால் நீங்கள் ஸோ அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு சாங்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இந்த தமிழ் சாங்ஸ் எல்லாம் நாட் ரியலி அக்வைண்டட். ஆனால் நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, நான் எந்த ட்ரிப் வீடியோ போடுறேனோ, எந்த ஷார்ட்ஸ் போடுறேனோ, அந்த மாதிரி என்ன போடுறேனோ எல்லாத்துக்கும் ஒரு இளையராஜா சாங் இல்லைன்னா ஒரு பாப்புலர் சாங் அந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க சாங்ஸ் எல்லாம் அது அவ்வளோ நல்லா வராது, அப்போது இது என்ன எப்போ பார்த்தாலும் தமிழ் தான் வந்துட்டுருக்கு, அப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, ஏன்னா என்னோட அப்பா, எனக்கு வந்து ஹிந்தி ரொம்ப நல்லா தெரியுங்க. என்னோட அப்பா வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஹிந்தி ஒரு வேர்டு தெரியாது, ஒரு லெட்டர் தெரியாது. ஆனால் தமிழில் வந்து இஸ் சூப்பர் எல்லா சாங்ஸும் வரும். இளையராஜா வந்து எவ்வளோ சாங்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியவே இல்லை. அவ்வளோ சாங்ஸ் எல்லாம் நான் கேட்டது கூட இல்லை, அதெல்லாம் போடுவார். ஸோ இன்னும் மந்திர புன்னகையோ வந்து நிறைய போட்டிருக்கோம், நிலாவேவா போட்டிருக்கோம், கொஞ்சம் அதெல்லாம் போட்டிருக்கோம். எப்போவுமே தமிழ் சாங்ஸ் தான். இதெல்லாம் வந்து இந்த இளையராஜா தான், ஐயோ எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் வந்து அது ரொம்ப அவ்வளோ இதுவாக எப்போ பார்த்தாலும் இளையராஜா அப்படி தான் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து ஓகே அந்த வியூஸ் வருது, ஓகே சாங்ஸ் வந்து அவருக்கே விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் ஓகே டான்ஸில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு சாங்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நான் டான்ஸ் வந்து என்கிட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் வேரியஸ் இருக்குது. நான் வந்து அதே டைமில் நான் வந்து ஸ்கூல் டான்ஸ் பண்ண முடியாது. எதுக்குன்னா
ஸ்கூல்லேருந்து அவங்க பார்த்தா அது வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. ஸோ அது ஸ்கூல் டான்ஸ் நான் பண்ண முடியாது. ஸோ ஓனாக தான் நான் க்ரியேட் பண்ணி செய்யணும். நான் வந்து ரீசெண்டாகவே ஒரு குலாபி சாடி ஒரு சாங் நான் போட்டேன். ரொம்ப ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான் இருந்தது அதில். ஸோ 4 ஸ்டெப்ஸ் தான் இருந்தது அதில். ஸோ அது கூட நிறைய லைக்ஸ் வியூஸ் அதெல்லாம் வந்துருக்கு. எதனா அது வந்து ஹிந்தி சாங் தான். குலாபி சாடினாலே ஹிந்தி சாங் தான். இந்த குலாபி சாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியாதோ நான் சொல்கிறேன். நான் வந்து அதில் ஒரு பிங்க் சாரி மாதிரி நான் போட்டிருப்பேன் இல்லையா. ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ளவுஸ் மாதிரி போட்டிருப்பேன், ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் கீழே, ஒரு பிங்க் சாரி மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ என்னன்னா அது வந்து குலாபி சாடி. இப்போது குலாபினா அந்த ரோஸ் கலர், பிங்க் கலர் அப்படி சொல்லலாம். சாரி மீன்ஸ் அந்த சாரி மீன்ஸ் அந்த சாரி இருக்கு இல்லையா, நம்ம சாரி கட்டுவோம் இல்லையா, அதுதான். ஸோ குலாபி சாரி, ஸோ தட் மீன்ஸ் பிங்க் சாரி, தட் ஒன்லி. அது வந்து நான் வந்து செஞ்சேன். அது வந்து ரொம்ப லைக் ஒரு 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஆனால் நிறைய வியூஸ் வந்தது. எதுக்குன்னா அது வந்து அப்போது டாப்பில் இருந்தது, ஹிட் சாங் அது. ஸோ அதனால அது வந்தது. இன்னும் வேணும்னா நாங்கள் ஆக்சுவலி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஹிந்தி சாங் இல்லைன்னா தமிழ் சாங் வந்து இப்போது ஹிட்டில் வருமா அப்படின்னு அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்புலராக இருக்கும்னா அது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதை போடுறதுக்கு வி வில் ட்ரை. இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சரி நான் சொல்லியிருக்கேன் என்னோடய அம்மாவோட அம்மா சேனல் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இது செய்யறாங்க அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த ஆஸ்தா தி ஆசம் சேனல் அதை வந்து நீ செய், சேனலை வந்து நீ செய் அப்படின்னு யார் ஐடியா எடுத்துகிட்டு வந்தாங்க, அது வந்து என்னோட அம்மா தான். அவங்க ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவங்க தான் இதெல்லாம் எடுப்பாங்க. அவங்க தான் அதை வந்து இது பண்ணாங்க, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, மோட்டிவேஷன் கொடுத்து. திருக்குறள் கூட எல்லா திருக்குறள்ஸ்க்கும் எனக்கு ஏதாவது ஷார்ட் வரலன்னா அவங்க தான் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. சரி இன்னொன்று ட்ரை பண்ணிடலாம், என்னாச்சு வீட்டில் தானே இருக்கும், நீ எதுக்கு பயப்படுற, ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க தான் வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க, அது இருக்குது. இன்னொன்று ஆஸ்தா தி ஆசம், இந்த நேம் எங்கேருந்து வந்துச்சு அது கூட எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஆஸ்தா தி ஆசம் நேம் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே எல்லாருமே ரொம்ப கிளியராக இருந்தோம். ஆஸ்தா வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும், ஆஸ்தா ஃபஸ்ட்டு இருக்கணும், என்னோட பேர் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு அதை பற்றி நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். இந்த ஆஸ்தாக்கு அப்புறம் தி ஆசம் அது எங்கேருந்து வந்ததுன்னா, நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து நிறைய நேம்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அது எல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு ஞாபகம் கூட இல்லை. ஏன்னா என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அதுக்கப்புறம் என்னோட அம்மா தான் சொன்னாங்க, why not try ஆஸ்தா தி ஆசம், why can't we can try ஆஸ்தா தி ஆசம் அப்படின்னு. ஸோ அது வந்து ஓகே, நல்ல நேமாக தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அது இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே அது வந்து நீங்கள் எனக்கு தெரியும் அது கொஞ்சம் தான் ட்ரை பண்ணியிருக்கோம், இருந்தால் கூட ரொம்ப ஜாஸ்தியாக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு தேங்க்யூ நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். எனக்கு நீங்கள் எல்லோரும் அவ்வளோ நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு பர்சனலாக தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு இந்த திருக்குறள் தான் எல்லாத்துலேருந்து பிடிச்சிருக்கு. எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் 29 இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 2 months வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் 57 வந்துருச்சு. ஐநோ இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து அவங்கவே யூடியூபர்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து நிறைய
என்ன சொல்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம், எல்லாமே கோல்ட் பட்டன் வச்சுருப்பாங்க, சில்வர் பட்டன் வச்சுருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க இந்த வீடியோ, எல்லாருமே தான் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க அவங்க நினச்சிப்பாங்க 57 சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. ஆனால் நாங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருந்து வரமோ அது வந்து லைக் யூடியூபராக ஆகிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ தான். எதுக்குன்னா நாங்கள் வந்து ரொம்ப லைக் இந்த படித்தாதான் இதுவாகும், நம்ம ஒரு ஆஃபீஸ் போய் நல்ல ஒரு டீசெண்ட் இன்கம் இருக்கணும், நம்ம நல்லா படிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுலேருந்து தான் நம்ம சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் நான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன்னு நான் சொல்ல முடியாது, அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் அட் த சேம் டைம் இந்த யூடியூபெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அந்த டைமில் எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு, நியூவாக இருந்துச்சு, என்னெல்லாம் செய்யலாம் எல்லாமே நியூவாக இருந்துச்சு எங்களுக்கு. இன்னொன்று இப்போது நீங்கள் இந்த ஷூட்டிங் எல்லாம் செய்வீங்க இல்லையா, எதோட செய்வீங்க? நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்களா, இல்லைன்னா நீங்கள் ஃபோனோட தான் செய்வீங்களா அப்படின்னு? நாங்கள் வந்து ஃபோனோட தான் செய்வோம். நான் திருக்குறள் எடுக்கும்போது ஈதர் என்னோட அம்மா இல்லைன்னா என்னோட அப்பா வந்து ஷூட் பண்ணுவாங்க, ஃபோனை வச்சுட்டு தே வில் ஷூட். நான் வந்து உட்காந்து இல்லைன்னா நின்றுட்டு நான் வந்து சொல்லுவேன். நான் அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கோம். ஸோ சேம் பாக்கி எல்லாம் இருக்கும் எக்ஸெப்ட் தட் நான் சின்னப்போ இருக்கிற அதெல்லாம் ட்ரிப்புக்கு போனது, அதுக்கெல்லாம் எக்ஸெப்ட் ஆல் தட் நான் டான்ஸ் எழுதி எல்லாமே வந்து என்னோடய அம்மா அப்பா வந்து இந்த ஃபுல் யூடியூப் சேனல் ஆஸ்தா தி ஆசம் அவங்க எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது என்னோட அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலை க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த டான்ஸு எல்லாமே அவங்க தான் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் ஸ்டார்டிங்கில் அப்போல்லாம் வந்து என்னோட அப்பா தான் செஞ்சாங்க. ஒரு 2 monthsக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ கூட திருக்குறள் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த சம்மர் வெக்கேஷனில் தான் இதுவாச்சு, அதுக்கு முன்னாடி கூட செஞ்சுட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ 57 தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ வந்து என்னோடய அப்பா ரொம்ப ப்ளே பண்ணாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாங்க. என்னோடய அம்மா வந்து அவங்க வந்து நான் என்னால் சொல்லவே முடியாது எதுக்குன்னா, அவங்க வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட எல்லா திருக்குறளும் அவங்க எடுத்தாங்க. எப்போவுமே என்னோட அப்பா கூட வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை இருக்கும், எடுக்கிற ஷூட்டிங் பண்ணுற ரூமில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்கும். அப்போது கூட அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக தான் இருப்பாங்க. ரொம்ப அவங்க வந்து she will make sure that she is not seen அந்த மாதிரி எல்லாம். she will make sure that she doesn't cause a hindrance. அதுக்கப்புறம் எல்லா திருக்குறளும் என்னோட அம்மா நிறைய எடுக்கிறாங்க. இதுக்குன்னா என்னோட அப்பா வந்து வேலி ஸ்டேஸ் அட் ஹோம். ஸோ எல்லா திருக்குறளும் என்னோட அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ மச் இயர்ஸ் ஹெல்ப். அண்டு ஃபஸ்ட்டு அந்த மீம்ஸ் ஐடியா கூட என்னோட அம்மா ரொம்ப புஷ் பண்ணதால நாங்கள் அந்த ஹார்லிக்ஸ் ஆடு நான் செஞ்சேன். அது கூட என்னோட அம்மா வந்து அந்த ஒரு சாரி அவங்களோட துப்பட்டா அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி அவங்களோட துப்பட்டாவோட எனக்கு சாரி நான் கட்டிப்பேன், அது வந்து எனக்கு தெரியும். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஷூட் பண்ணி அதுக்காகவே ஒரு மில்க் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கள், அங்கே பார்க்குறீங்களா, ஃபஸ்ட்டு நியூ இயர் அப்போ அங்கே தான் உட்காந்து எடுத்தோம். அங்கே தான் நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், இங்கே என்னோட அப்பா உட்காந்துட்டு இருந்தாரு. அப்படி அவங்க வந்து இங்கே ஃபோன் பிடிச்சிட்டு இருந்தாரு, நான் வந்து இதே சேரில் நான் இப்போது எந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கேனோ அதே சேரில் அங்கே உட்காந்து நான் வந்து அந்த இதுவை எடுத்தேன். அப்படி இருந்தது. அது அப்படி தான் அந்த ஸ்பாட்லேயே தான் எடுக்கணும் அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னோட அம்மா தான் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, எங்கே ஷூட்டிங் செய்யணும். இப்போது இங்கே என்னோட பூஜா ஐடியா கிட்ட செய்கிறது அது வந்து என்னோட அம்மாவோட ஐடியா தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து
செஞ்சோம் நிறையா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கர்டன் இருக்குது, அங்கே கூட செஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப, ஆனால் நீங்கள் டான்ஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சைடு தான், கம்ப்ளீட்டாக இந்த சைடு. இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக இந்த சைடு தான். நான் டான்ஸ் செய்கிறது எல்லாமே அந்த சைடு மட்டுமே தான், அந்த மாதிரி. ஸோ எல்லாமே ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி அ லாங் வீடியோனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதனால நான் வந்து பாக்கி கொஸ்டின்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு ஐ டோன்ட் நோ, நான் பார்ட் 2 செய்வேனா என்னன்னு தெரியல, பட் ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ until then, bye.